அரசு துறைகளில் அதிரடி ரெய்டுகள் நடப்பதாக குறிப்பிட்டுள்ள விஜயதாரணி, தமிழ்நாட்டு குடும்பங்கள் இப்போதுதான் நிம்மதியாக இருப்பதாகவும் 60 வருடங்களாக ஆட்சி புரிந்தவர்கள் அரசியல் மட்டுமே செய்தார்கள், மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு ஒரு அரசு துறையிலையும் ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. எவனாவது இனிமே காசு கேட்பானா? நம்மகிட்ட கேட்பானா? சத்தியமா கேட்க மாட்டான். ஆன்லைன்ல வாங்கின கூட பிடிச்சிடுறாங்க, அது கூட காலி. இனிமே ஊழலுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில். இப்பதான் குடும்பங்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு அரசு எத்தனை ஒரு 60 வருஷமா நம்ம எதிர்பார்த்த ஒரு அரசு இப்பதான் வந்திருக்கு. 60 வருஷம் ஆட்சி புரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மக்களுக்கு நல்லதை கொண்டு சேர்க்கவே இல்லை. அதான் உண்மை. இது வருத்தத்தோட சொல்ல வேண்டியதா தான் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் 3 தடவை இருந்தேன் ஏற்கனவே. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தேன். அங்க நேர மக்களை சந்திச்சு பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா அந்த வாய்ப்பை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தருகிறது.